ஒரு மனிதனுக்கு வாழ வழி இல்லை என்கிற பொழுது அவன் அடைக்கலத்தை தேடி ஓடுகிறான். எங்கே போவது? எனக்கு யார் பாதுகாப்பு தருவார்? யார் எனக்கு உணவு தருவார்? தங்குவதற்கு இடம் தருவார்? அலைந்து திரிகிற ஒரு நிலைமையில இருக்கிற ஒரு அகதிக்கு தேவை அடைக்கலாம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்குது. ஐயோ, இந்த பிரச்சனை போராட்டம் எனக்கு இருக்கிறதே, நான் எங்கே போவேன், யாரிடத்திலே சொல்லுவேன் என்று அலைகிறவர்கள் இன்றைக்கு அநேகர். பயங்கரமான கடன் பிரச்சனை, கடன்காரன் வந்து கழுத்தை நெருக்கிறான், எங்க போறதுன்னு தெரியல, என் குடும்பத்தில் எனக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, அடுத்த வேளை பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வழி இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல. தெரியாத ஒன்றும் வழி இல்லாத நிலைமையில தவறான முடிவுகளை சிலர் எடுத்து விடுகிறார். தற்கொலைக்கு நேராய் போய் விடுகிறார். தற்கொலை செய்வது பாவம். எந்த ஒரு மனிதன் வாழ வழி இல்லாமல் தவித்து அலைந்து கொண்டிருக்கிறானோ அவன் உயர்ந்த அடைக்கலமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிற பொழுது அவனுடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்தித்து அவனை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலனை கொடுத்து உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஒன்றும் முடியாத நேரத்திலே நமக்காக ஒரு அடைக்கலம் இருக்கிறது. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார்.